அறம் என்பது வீடுகளில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நானும் யோசிச்சு பார்த்தேன். நம்ம வீட்டில் தானே நம்ம யோசிக்கணும். நம்ம வீடுகள்லாம் அறம் என்பது இருந்ததா? எல்லா வீட்லையும் ஏதாவது இருக்கா என்று நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு அமெரிக்காவில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் பேர் மோகன், அவருடைய பேர். ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் ஒரு 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 குறிப்பை சொன்னார். ஏன்னா நான் பெரும்பாலும் நகரங்களிலே நான் பிறந்து வளர்ந்தேன். அவர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு யூஎஸில் இருக்கார். அவர் சொன்னார், அவங்க வீட்டில் ஒரு வழக்கம் உண்டாம். என்னென்னா, இரவு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அந்த சோற்றில் தண்ணீர் விடுவதுன்னு அப்போல்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் யாரும் அதை செய்ய மாட்டோம். நாங்கள் சாதம் பாக்கி ஆகிடுச்சுன்னா அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது. அடுத்த நாள் அதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வச்சு 3 சத்தம் வந்துருச்சுன்னா பழைய சாதம் எது புது சாதம் எது என்பது யாருக்கும் தெரியாது. அப்போல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த சாதத்தில் சோற்றில் தண்ணீர் ஊற்றுவது. இப்போ இந்த வார்த்தையே தமிழ்நாட்டில் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? சோறுன்னு சொன்னால் பல பேருக்கு புரியாது. ரைஸ்ன்னு தமிழில் சொல்லிய என்ன நீ சோறுன்ற? அதுலேயும் விதவிதமாக நம்ம அதை கேட்கணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே எலும்பிச்சை சோறு, புளியஞ்சோறு, இந்த மாதிரியான சோறெல்லாம் இருந்து வெறும் சோறு இருந்தால் அந்த வெறும் சோறை நீங்கள் எப்படி கேட்பீங்க? ஒயிட் ரைஸ்ன்னு ஒழுங்காக தமிழில் கேட்கணும். தெரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் எனக்கு வெள்ளை சோறை போடுனாக்கா அவன் புரியாது, பாவம். அது பெரும்பாலும் பரிமாறுறவன் ஒரிசாலேருந்து வந்திருக்கான். அவனுக்கு இவ்வளவு தமிழ் தெரிஞ்சதே அதிகம். இந்த வார்த்தையே கிடையாது. ஆனால் வழக்கம் இருந்தது, சோற்றில் தண்ணீர் விடுவது. அப்போ ஒரு மோகன் சொன்னார், எல்லோரும் சாப்பிட்டாச்சு, வீட்டில் பாக்கி சோறு இருக்குது, சோத்தில் தண்ணி விடலாமா அப்படின்னா கடைசி பஸ்ஸு போன உடனே தண்ணி விடலான்னு சொல்லுவாங்க. இதுதான் அறம். அந்த ஊருக்கு வந்துட்டு போகிற கடைசி பஸ்ஸு, ஒருவேளை கடைசி பஸ்ஸில் யாராவது விருந்தாளி வந்துட்டா அவனுக்கு சோறு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கடைசி பஸ் வந்துட்டு போனதுக்கு பிறகு சோத்தில் தண்ணி விடுன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. இது சொல்கிறதுக்குன்னே ஒரு அப்பத்தான் இருக்கும். பாவம், அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ கடைசியாக நான் பார்த்தது பாரதி ராஜா சார் படத்தில் பார்த்தேன். அதுக்கு பிறகு ஒரு அப்பத்தாவையும் காணும். எல்லாத்தையும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு மருமகளோ மகளோ அதை கேட்டாள். அவள் கேட்டு ஆமாம் அப்படின்னு வெயிட் பண்ணி, யார் அவ்வளோ நேரம் முடிஞ்சிட்டு இருக்கிறது, அதுக்குள்ளே பிக் பாஸ் முடிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்லாம் பதில் சொல்லாமல், உண்மையிலேயே கடைசி பஸ்ஸில் அவங்க விருந்தாளினா அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவங்க சொல்லலை, அந்த வழியாக போகிற யாருக்கும், யாரா பண்ண இலே யாரா போகுது, பாண்டி மவனா சாப்பிட்டியா, சோறு இருக்கு இங்கே சாப்பிட்றியான்னு கேட்டு யாரோ தெருவிலே போகிறவனுக்கு கூட அந்த சோற்றை கொடுக்கிற ஒரு அறம் நம்முடைய வேர்களில் இருந்தது. அந்த வேர் நம்முடைய வீடுகளில் தான் இருந்தது. அதுதான் இருந்தது. நம்முடைய எல்லா வீடுகளிலும் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு அறம் இருக்கும். அந்த வீட்டில் அந்த அறத்தை மீறி யாரும் எந்த காலத்திலும் நடக்க முடியாது, நடக்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். யாரும் மீற மாட்டாங்க. அது வீட்டுக்கு வீடு அது மாறும் அந்த அறம். என்னுடைய தோழி ஒருத்தி மயிலாப்பூரில் இருந்தா. இந்த மயிலாப்பூரில் நிறைய சிவன் கோயில் உண்டு. கபாலீஸ்வரர் கோயிலை தவிர நிறைய காரணீஸ்வரர் கோயில் மேலே சின்ன 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 சிவன் கோயில் உண்டு. அவளோட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் விபூதி கொடுப்பாங்கல்ல, அந்த விபூதி எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது நம்ம செய்வோம். அதை அந்த விபூதியை நானும் ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வரல, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவள் வீட்டில் இருக்கிற வழக்கம் எனக்கு தெரியாதுல்ல, நான் தான் விபூதி எடுத்துக்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பாவோ யாரோ இருந்தாங்க, இது கொடுத்தேன். உடனே சொல்லி போட்டு 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 போட்டுரு போட்டு கீழே போட்டுரு, விபூதி தானே, என்ன நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட்டமாக, வீடு பார்த்தா ஃபுல்லாக சாமி படமாக இருக்குது, ஏன் விபூதியை போட்டுருன்னு. சிவன் கோயிலேருந்து விபூதி எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் அப்பா கொன்னுடுவார். அவங்க அப்பா சொல்கிறாரு, சிவ சொத்து குலநாசம், கோயில் விபூதி கூட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்கிறார். அடப்பாவிகளா, 1000 ஏக்கர் ஏக்கராக வச்சுருக்கானே கோயில் சொத்தை, 30-40 வருஷமா ஒரு குத்தகை கொடுக்காம எவ்வளவு தெம்பா நல்லா இருக்கான். விபூதி அதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது, ஆனால் அது கூட வீட்டுக்கு வரக்கூடாது. கோவில் சொத்து குலநாசம், அது ஒரு அறம்.
அதை நம்பிய ஒரு வாழ்க்கை இந்த மண்ணில் தான் இருந்தது சகோதரர்களை, இந்த மண்ணில் இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும், நான் திருவல்லிக்கேணியில் இருந்தப்போ ரொம்ப சின்ன தெரு, அந்த திருவல்லிக்கேணியில் ஒரு இடுகாடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம், ரொம்ப பக்கத்தில், லேடி வில்லிங்டன் ஸ்கூலில். இந்த ஸ்கூலுக்கு நேராக போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம வாழ்க்கையிலே எங்கேயும் டயத்துக்கு போய் பழகலையா, இந்த ஒரு இடத்துக்கு தான் டயத்துக்கு வந்திருக்கேன். நான் எப்படி இந்த விபத்து நேர்ந்ததுன்னு எனக்கே புரியல. எங்கேயும் ஸ்கூலில் டயத்துக்கு போய் நமக்கு பழக்கம் இல்லை. அது 9:10க்கு முதல் பெல் அடிக்கிறது வீட்டில் கேட்கும். அதுக்கப்புறம் தான் பையை தூக்கிக்கிட்டு எப்போவுமே நீ லேட் பண்ணுவான்னு அம்மாவை திட்டிட்டு, பாவம் அவள் எப்போ ரெடி ஆகிட்டா. நாங்கள் எடுத்துகிட்டு இந்த இடுகாடு வழியாக ஒரு குறுக்கு வழியில் ஓடுவோம். அங்கங்கே எல்லாம் எரியும், பரவாயில்ல, எங்களுக்கு அதெல்லாம் பழகி போச்சு. அது வழியாகவே பள்ளிக்கு போன காலங்களில் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலையே இருந்த சாந்தாக்கா இட்லி கடை வச்சுருந்தாங்க. அப்போ வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, நீங்களாம் நம்ப மாட்டீங்க, நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, நம்பவே மாட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு சின்ன மகள் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 வயசு 4 வயசு பாப்பா அவங்க வீட்டில் இருக்குன்னா, நீங்கள் எங்கேயா அர்ஜென்ட்டாக வெளில போகணுன்னா, பக்கத்து வீட்டில் போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போகவே மாட்டீங்க. இன்றைக்கி போக முடியாது, போகக்கூடாது. சின்ன பாப்பா தானே, 3 வயசு பாப்பா தானே, பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இதே சென்னையில் சுஹாசினி என்கின்ற 7 வயசுக்கு குழந்தைக்கு நடந்ததை நாம் மறக்கக்கூடாது, மறக்க முடியாது. ஆனால் அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. யார் வீட்லேயும் இருக்கலாம், எல்லாம் சர்வ சுதந்திரம். பக்கத்து வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் மனம் வீசிச்சுன்னா ஒரு 7 டிக்கெட் உள்ளே போயிடும். நீயே எங்கள் வீட்டுக்கு, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் பொது விருந்து தான், சம்பபந்தி போஜனம் எல்லா வீட்லேயும். அதனால் சாந்தாக்கா இட்லி கடை வச்சுருக்காங்க. அவங்க ஜாதி அடுக்கில் கீழே இருக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்களும் அங்கேயே உட்காந்து போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். எனக்கு அந்த காட்சி ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி படத்தில் சொர்ணக்கா இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும், அதே ஜாடை, அதே கார்வாரு. அது பக்கத்தில் வீட்டுக்காரர் பயந்த மைனிக்கே நின்றுட்டுருப்பார். அதை ஏடா சம்மாவே நின்றுக்கிட்டு எப்போ பாரு அப்படின்னா அது வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் குந்து தம்பி நல்லா சாப்பிடுன்னா அது வாடிக்கையாளர்கிட்ட பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இது வந்த உடனேயே அந்த ஒரு பெரிய அந்த குண்டானில் துணியில் தான் இட்லி வாக்கும். இந்த இட்லியை போட்டுட்டு அந்த சூடெல்லாம் அக்கறையே கிடையாது, அது கொதிக்க கையில் அப்படியே எடுக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த இட்லியினுடைய சுவையை நான் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் இது மட்டும் பார்த்தது. சுவைன்னா அதான் சுவை. முதல் இட்லி எடுக்கிற போது அங்கே 2-3 என்ன சொல்கிறது, சோம்பேறி பசங்கன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது, அப்படி லுங்கி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு பீடியெல்லாம் அப்படி வச்சுட்டு 2 பேர் வராத கொன்றுவேன். நீ 65 ரூபா பாக்கி, நீ சும்மா வந்தால் நான் கொடுத்துன்னே இருப்பேன், நான் உனக்கு ஓடிரு சுடுதண்ணி கொட்டிடுவேன். இப்படி தான் ஆரம்பிக்கும் வியாபாரம். அங்கே எல்லோரும் வருவாங்க, எல்லாருக்கும் இட்லியை கொடுத்து இட்லி எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த கடைசி இட்லிக்கு தனி சுவை. இந்த கடைசி இட்லி எடுத்துகிட்டு வீட்டுக்காரத்தை சம்மாவே நிற்கிறிய துண்ணு அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பாக்கி இருக்கிற 2 இட்லியை தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாந்தாக்கா என்ன பண்ணுனாக்க, நான் நின்றுக்கினே இருக்கா, உனக்கு வேறு தனியாக இன்விடேஷன் வைக்கணுமா, வா வந்து துண்ட்டு போ. யார் முதல்ல 2 பேர்கிட்ட வந்தால் சுடுதண்ணியை மேலே கொட்டிடுவேன்னு சொன்னாங்களோ அதே 2 பேருக்கு கொடுத்த பிறகு அவங்க தின்றதற்கு பிறகு பாக்கி இருப்பதைத்தான் சாந்தா அக்கா சாப்பிட்டு இருக்கிறாரே தவிர அவர்களுக்கு கொடுக்காமல் அவள் இட்லி தின்றதை ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை. அது ஒரு அறம். பசிக்க ஒருவன் பார்த்திருக்க நான் சாப்பிட முடியாது என்பது ஒரு அறம். அது இந்த மண்ணில் இருந்தது, நம்முடைய வீடுகளில் இருந்தது. இது ஒரே அறம் தான் கிடையாது, ஒவ்வொரு வீட்டுக்கும் அது மாறுபட்டது. ஒவ்வொரு வீட்டுக்கும். எங்க வீட்டில் இருந்த அறம் ரொம்ப தாமதமாக தான் நமக்கு புரியுது. பல சமயங்களில் நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய பெரியவர்களோ நமக்கு சொல்லிவிட்டு போனதனுடைய அருமை அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை தெரியவே மாட்டேன் என்கிறது. அவர்கள் போன பிறகு காற்றில் மறைந்து கலந்து விட்ட பிறகுதான் இதைத்தான் சொல்லியிருக்காங்க என்றது புரிவதற்குள் காலங்கள் ஓடிவிடுகின்றன. நண்பர்களே, காலங்கள் ஓடிவிடுகின்றன. எனக்கு திருமணமான புதிதில் வீட்டில் ஒரு பெண்ணை வேலைக்கு வச்சுருந்தேன். அந்த பெண்ணை எங்கள் வீட்டிலேருந்து 3000 ரூபாய் திருடிட்டா. அது எனக்கு ரொம்ப பெரிய தொகை. அப்போது ரொம்ப பெரிய தொகை. கையும் களவுமாக பிடிச்சிட்டோம். அது ஒரு அடுக்குமாடு குடியிருப்பு.
உடனே ஐயோ ஐயோ ஐயோன்னு நாங்கள் போட்ட சத்தத்தில் எல்லாம் கூடிருச்சு. கூடின உடனே அந்த பெண்ணை நிற்க வச்சு விசாரணை, சரியான விசாரணை. உடனே கீழ் வீட்டிலேருந்து ஒரு அங்கிள் வந்து என் வீட்டு டபராவை இவ தான் திருடினான்றாரு. மேல் வீட்டிலேருந்து ஒரு ஆண்டி வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சொன்னால் எனக்கு பொல்லா போகிறதுனால நான் சொல்லாமலே இருக்கேங்குது. யார் யாரோ வந்து அவங்கவுங்க வீட்டில் காணாமல் போனது எல்லாத்தையும் அவன் மேலே சுமத்துறாங்க. இந்த பாப்பா யூஸ் பண்ண பொம்மை காணாமல் போனது எல்லாம் அவள் தான். இப்போ அத்தனை குற்றச்சாட்டு விசாரணை போய்கிட்டே இருக்குது. எங்கள் அத்தை வந்து என் வீட்டில் இப்போ இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உள்ள ரூமில் படுத்துட்ருக்காங்க. ஒரு 4-5 தடவை வந்து பார்த்தாங்க. அந்த விசாரணை போயிட்டுருக்கு, உள்ளே போய் படுத்துப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு விசாரணை போயிட்டுருக்கு. போய் அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு. நான் வந்து கொந்தளிக்கிறேன். 3000 ரூபாய் கண்ணு முன்னாடி எடுத்திருக்கா. இப்போது பணம் போனது இல்லை, கண் முன்னாலே நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய தண்டனை இல்லை? வீட்டில் இருக்கிறவங்கள ஆயுசுக்கு சொல்லி காட்டுவாங்க. உன்னை தெரியாதா, கண்ணு முன்னாடியே 3000 ரூபாய் விட்ட ஆள் தானே. இது வரும், எது மட்டும் நமக்கு ஒரு 90 வயசார மட்டும் வரும். இது எல்லாம் சேர்ந்து நான் கத்துறேன். எங்கள் அத்தை வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க. ஒரு 3 மணி நேரம் ஆனப்புறம் எங்கள் அத்தை என்னை கூப்பிட்டாங்க. என்ன பண்ண போகிற? என்ன அநியாயத்தை, என் பணத்தை எடுத்துட்டா. சரி, ரொம்ப நேரமாக நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருக்க, அது ஒரு காப்பி தண்ணியை கொடுத்துட்டு விசாரணையை நடத்துன்ற. நான் வந்து அவங்க அறிமுக உரையில் சொன்னாங்க, நான் வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் MBAவும் படித்து தான் அவங்க சொன்னாங்க. எங்கள் அத்தை 3ஆம் கிளாஸ் கூட படிக்கலை, 3ஆம் கிளாஸ் கூட முடிக்கலை, பாதியிலே நிறுத்திட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா வான அளவு வசரமாக இருக்காங்க. நான் ஒன்றுமே இல்லாமல் முன்னாடி ரொம்ப சின்னதாக ரொம்ப சீப்பாக முன்னாடி நிற்கிறேன். இந்த மண்ணினுடைய ஆதி விவேகம் தந்த அறம் அது நம்முடைய வீடுகளில் இருந்த அறம். என்ன பிரச்சனைனாக்க, எல்லா வீடுகளிலும் இப்படி ஒரு அறம் இருந்தது. அந்த அறம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயமும் கண்டிப்பும் இருந்தது. அது இப்போது இருக்கிறதா நம்முடைய வீடுகளில்? இப்போ சில வீடுகளில் அதை கட்டாயமாக சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் ஒரு 2 நாளில் தங்குவீங்க இல்லை? தங்கினா நீ நல்ல ஜாலியாக எப்படி வேணால் எப்போ வேணால் எந்திரிக்கலாம். நீ ராத்திரி 3 மணி மட்டும் கூட நீ பாட்டு போட்டு கேட்கலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் பீட்சா ஆர்டர் பண்ணிக்கலாம், ஜாலியாக இப்படி தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு வரையறையும் கிடையாது, என்ன வேணால் செய், நீ கேடு கேட்டு நீ நாசமாக போனாலும் ஒன்றுமே இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தபோது ஒரு வீடுகளுக்கு போனால் அந்த வீட்டில் என்ன முறையோ அது எங்களுக்கு முதலிலேயே சொல்லப்பட்டு விடும். சாப்பாட்டை எங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இலையில் வச்ச சோத்தை பாக்கி வச்சேன்னா எங்கள் அப்பா கொன்றுவார். அது மாத்திரம் செய்யாத, என்ன வேணுமோ அதை மாத்திரம் நீ போட்டுக்கோ. இந்த அறம் நம்முடைய பல வீடுகளில் இருந்தது. இந்த அறத்திற்கு பின்னால் இருந்தது சிக்கனம் என்று நினைக்கிறீர்களா? அல்ல. இந்த அறத்திற்கு பின்னால் இருந்தது சிக்கனம் அல்ல. இந்த அறத்திற்கு பின்னால் இருந்தது ஒருவனுடைய உழைப்பை நீ வீணடிக்க கூடாது என்கின்ற ஒரு அடிப்படையான ஆதி விவேகம் இதற்கு பின்னால் இருந்தது. ஒரு குவளை சோறு உன் நிலையிலே வருகிறதே, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி அதை கனவு கண்டிருக்காங்க. அதை அவருடைய உழைப்பு இருக்கிறது அதற்கு பின்னாடி. அதை வேஸ்ட் பண்றதுக்கு உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நம்ம இன்னைக்கு பண்ற வேஸ்டேஜை நீங்க ஜஸ்ட் இதோட நீங்க யோசிச்சு பாருங்க. பல கல்யாணங்களில் நம்முடைய திருமணங்கள்ல ஒரு அறம் இருந்தது. வீடுகளில் தான் திருமணம் நடக்கும். இந்த பந்தி போட்டு சாப்பிடுவது என்பதே ஒரு அறம். இங்க நாகர்கோவில் சைடு சேர்ந்தவங்க யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தீங்கன்னா அது ஒரு பந்தி மரியாதை இருக்கு பாருங்க. அங்க அதை நீங்கள் மீற முடியாது. இன்னைக்கு நான் சொல்லலை, முன்னாடி என்னன்னா இலை போடப்பட்டதுன்னு இப்போ நம்ம எல்லாரும் என்ன சரி, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதே 7 மணிக்கு வரவேற்புன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் சரியாக 7 மணிக்கு போயிடாதீங்க தயவு செஞ்சு, கேவலப்படுவீங்க. ஏன்னா பொண்ணு பியூட்டி பார்லர்லேருந்து வர்றதுக்கு வந்து 7:50 ஆகும். மாப்பிள்ளை வேற பியூட்டி பார்லர் போகிறான், அவன் 8 மணிக்கு தான் வரான். பொண்ணுடைய அம்மா அக்கா பாட்டி வகைராலாம் 9 மணிக்கு தான் வருது பியூட்டி பார்லர்லேருந்து. இப்போ இத்தனை பேர் வந்த பிறகு தான் ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ரிசப்ஷன் ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய கியூ நிற்குது. நீங்கள் அந்த கியூவில் போய் கடைசி ஆளை சேர்ந்துக்கணும். மொய் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே கியூ கண்டினியூ ஆகும். எதுக்கு? சோறு தின்னத்தான், வேற எதுக்கும் இல்லை.
அப்படியே அந்த க்யூவில் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அப்படியே அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் காரை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு க்யூ இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பந்தியில் ஒருவேளை உங்களுக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் அப்போ தான் குழம்பு சாதத்தில் இருப்பார், அவரை பார்த்து அவர் முகத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஆள் தேர மாட்டேன் வழங்க மாட்டேன். சில பேரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப சாதுரியமாக எனக்கு எதிரே உட்காராத நண்பருக்கு என்னுடைய நன்றி. இப்போ ராஜா சார் மாதிரி யாராவது இலையில உட்காந்தா நம்பி நீங்கள் பின்னாடி போய் நிற்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாருன்றது ஒரு தோற்றத்துலேருந்து நமக்கு தெரியும். அதுக்குன்னு எல்லாரையும் அப்படி நீங்கள் நம்பி ஏமாந்துட முடியாது. சில பேர் குழம்பு 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 ரசம் ரசம் ரசம்ன்ற ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்க பின்னாடி போய் நின்னீங்கன்னா அவ்வளோதான், 2 பந்தி முடிஞ்சிடும். சரியான இடத்துக்கு போய் நின்றுட்டு அவர் பின்னாடியே நின்று அவருக்கு ஒரு ப்ரெஷரை நீங்கள் உருவாக்கணும். எப்படியாவது சீக்கிரம் சாப்பிட்டு முடியலன்னா பின்னால் இருக்கிறாரு மேலே விழுந்துருவான் அப்படின்ற ஒரு நெருக்கடியை உருவாக்கி அவரை சீக்கிரமே எந்திரிக்க வச்சு பாயசத்தை வந்து சார் சாப்பிட்டுட்டே கூட போகலாம் சார், நீங்கள் இலையிலேயே உட்காந்து சாப்பிடணும்னு கட்டாயம் கிடையாது, சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். தெருவில் 2 நாய் அவரை துரத்த. இதுதான் நம்முடைய பந்தி மரியாதை. யாருமே நம்மளை வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்புறம் சாப்பிட்டு போக முடியாது. அந்த கல்யாணத்துலேருந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் முன்னாடியே சொல்லியிருப்பீங்க நான் சாப்பிட்ருவேன் எனக்கு வேண்டான்னு, வீட்லேயே ஒன்றும் இருக்காது. யாரும் நம்மளை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நாமே போய் பந்தியில் விழ வேண்டியது தான். ஆனால் நாகர்கோவில் பந்தி முறை என்பது அப்படி கிடையாது. கூப்பிட்டா தான் சாப்பிட போகணும். சம்பந்தப்பட்டவங்க பெண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஐயா சாப்பிட வாங்க அப்படின்னா தான் நீங்கள் சாப்பிட போகணும். அதுக்கு முன்னாடியே போனால் மான மரியாதை இல்லாதவன்னு பேர் கிடைக்கும். நமக்கு சிட்டியில் அதெல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அங்கே போய் மட்டை 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 எடுத்த உடனே குழம்பு சாத்த ஒரு அடி அடிச்சா ரசம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த பந்தி எப்போது நகர்கிறதோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பந்தியில் இருக்கிறவங்க எல்லாரும் குழம்பு முடிச்சா தான் நீங்கள் ரசத்துக்கு வரலாம். நீ பாதியிலேயே சாப்பிட்டு முடிச்சு பக்கத்தில் இருக்கிற சாப்பிடும்போது எந்திரிச்சு போய் இலையை மிதித்து எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு விருந்துகளில் முதல்ல நமக்கு மரியாதை கிடையாது, நாம் அதை எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு பிளேட்டை கையில் வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலையிற மாதிரியே அலையிறோம். வெளியில் வந்த பிறகு தான் தெரியுது பாதாங்கீர் போட்டிருக்கான்னு. என்ன ஒரு அநியாயம் இது, என் கண்ணில் அது படலை. அது பாதாங்கீர் சாப்பிடல, அது ஒன்று தான் நல்லா இருந்ததுன்றான். நான் திரும்ப போய் இன்னொரு பிளேட்டை எடுத்தா பண்ணுவோன்னு வைங்க, அது ஒன்றும் பெரிய கேவலம் இல்லை. எவ்வளவு வேஸ்டேஜ், அதை தான் நான் சொல்ல வந்தேன். எவ்வளவு வேஸ்டேஜ். இந்த இலைகளிலிருந்து கொட்டப்படுகிற சாப்பாட்டை பார்க்கிற போது நெஞ்சு கொதிக்கிறது நண்பர்களே. ஏன்னால் அதற்கு பின்னாலே ஒரு விவசாயினுடைய உழைப்பு இருக்கிறது. நம்ம விவசாயிக்கு தான் மரியாதை கொடுக்கல, அவனுடைய உழைப்புக்கும் நாம் மரியாதை கொடுக்கலையே. நாம் பிள்ளைகளோடு சாப்பிட போகிறோம், ஏதோ ஒரு அக்கேஷன், பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு பழக்கமே இருக்காது. தைரியமாக பிள்ளைகளினுடைய தூண்டுதல்னால போகிறாங்க. போன உடனே தடுக்கி விழாமல் நீங்கள் சேரில் உட்காரவே முடியாது, ஏன்னா லைட்டே இருக்காது, அவ்வளோ டிம்மாக இருக்கும். ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவர் பந்தாக்கு கண்ணாடி வேறு போடாமல் இருப்பாங்க. ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சீட்டில் உட்காந்தோடனே இவ்வளோ பெரிய சீட் கார்டு நீட்டுறான். முதல்ல அது புரியல, அப்புறம் கண்ணாடியெலாம் போட்டுக்கிட்டு பார்த்தா ஒரு 100 ஐட்டம் இருக்குங்க. அது 1-2 ஐட்டம் கூட அந்த அப்பாவுக்கு புரியல. அந்த அம்மாட்ட கார்டை நீட்டும் போது அது சொல்லுறது, நீங்கள் பார்த்து என்ன சொல்கிறீங்க. முதல் ஐட்டமை பார்க்குறாரு, 450 ரூபா. மின்சார அதிர்ச்சி தாக்குண்டது போல் இருக்கு அவருக்கு. எதுக்குடா 450 ரூபா? சூப்புக்கு. சூப் கேட்டுக்கு 450 ரூபாவாடா? அப்பா நீங்கள் சும்மா இருங்க. அந்த அம்மா கேட்குது, இங்கே இட்லிலாம் கிடைக்காதா? நான் அப்போவே சொன்னேன் அம்மாவை கூட்டிகிட்டு வராத, அவமானப்படுவேன்னு. அப்புறம் அவன் என்னவோ ஆர்டர் பண்ணுறாங்க, அந்த பேரே வாயில் வரல நமக்கு. பையன்தான் ஆர்டர் பண்ணுறான், ஏன்னா முன்னாடியே அவன் நெட்டில் அதை பார்த்துருக்கான். அவனுக்கும் தெரியாது, ஒரு பந்தாதான்னு வச்சுக்கோங்க. நெட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணுறான். குழ வழ வழன்னு ஏதோ வருது. இந்த காக்கா முட்டை படத்தில் கடைசியில் அந்த பையன் கேட்பான்ல, உனக்கு பீட்சா பிடிச்சிதா? நல்ல வேலை இல்லை,
ஆயா சுட்ட தோசையே நல்லா இருக்கும். அதே தான். ஒன்றுமே சாப்பிடலைங்க. பில்லு 2000 ரூபாய். அந்த அம்மாவுக்கு அதுக்குள்ளே இதே அதிர்ச்சி வந்திருக்கு. அது ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற நிலைமையில இருக்குது. 2000 பையன் வாய மூடுறான். இங்கே சத்தம் போடாத, வெளியில் வந்து சத்தம் போடுறான். அந்த அப்பா வெளியில் வரும்போது பசங்களை கொஞ்சம் முன்னாடி நடக்க விட்டு ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு, வீட்டில் சோறு ஏதாவது பாக்கி இருக்குது? இந்த கழுதைக்கு ஏயா 2000 ரூபாய் கொடுத்தார்? வேஸ்டேஜ் அப்படியே இருக்கு. அதை வேற பேக் பண்ணிட்டு போகலாமா வீட்டுக்கு? அவன் ஹோட்டல்காரனே சொல்கிறான், இஃப் யூ வாண்ட் யூ கேன் பேக் இட். இந்த கன்றாவியை வீட்டுக்கு வேற கொண்டு போய் எப்படி சாப்பிட்றது? ஆனால் அதை நம்ம எடுத்தால் தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு அடுத்தபடியான அவமானம்னு பசங்க அதையும் எடுக்கக்கூடாதுன்றாங்க. வெரி பேட் மேனஸ். டே, இவ்வளவு நீ வேஸ்ட் பண்ணுற, இதில் மேனஸே பாதிக்கப்படல உனக்கு. ஆனால் நம்முடைய வீடுகளில் அந்த அறம் இருந்தது. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, சாப்பிடுகிற சாப்பாடு சாக்கடையில் கொட்டப்பட்டால் அன்னலட்சுமி ஐயோ ஐயோன்னு அழுதுகிட்டு போவா, சோறு கிடைக்காம நீ கஷ்டப்படுவ. இது ஒரு சாபம் அல்ல, இது அந்த வீட்டினுடைய அறம். இப்படித்தான் நம்முடைய வீடுகளில் அறம் இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களில் அது நமக்கு தொடர்ந்து போதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நம்ம எல்லாத்தையும் உதறிட்டோம். இது எல்லாவற்றையும் மீறி தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு வந்து விட்டதாக நம்மை பற்றி நாமே உயர்வித கற்பனைகளோடு உலாவிக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா பக்கத்திலேயே அறம் இருந்திருக்கு சார். பக்கத்திலேயே இருந்திருக்கு. சரி, எங்க வீட்டில் ஒரு அறம் இருந்தது. என்னுடைய தகப்பனார் வந்து மிக 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 தீவிரமான ஒரு ஹிந்து. பிள்ளையார் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு. அந்த 3 பட்டை இல்லாமல் அவர் எங்கேயுமே அவர் யாரும் பார்த்துருக்க முடியாது. ஆனால் அவர் பணி செய்தது திருவல்லிக்கேணியிலே இருந்த முஸ்லிம் ஹையர் செகண்டரி பள்ளியில் 30 வருஷங்கள் தலைமை ஆசிரியராக அவர் பணியாற்றினார். 30 வருஷம். ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 30, இன்னமும் அந்த பள்ளி இருக்கு. நாங்கள் அந்த பள்ளியோட இன்னமும் தொடர்பில் இருக்கிறோம். அப்பா இல்லை, ஆனால் தொடர்பு இருக்கிறது. அந்த பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்னென்னா, +2லாம் வந்த பிறகு எக்ஸ்டெண்டட் கிளாஸஸ். ஸோ அந்த நமாஸ்க்கு போக வேண்டிய நேரத்தில் வந்து பிள்ளைகளை வெளியிலே அனுப்ப முடியாது. அதனால் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஒரு மசூதி கட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். இந்த முடிவை செயல்படுத்தியது எங்கள் அப்பா தான். பைக்ராப்ஸ் ரோடில் இருக்கிற கடைகளில் பெரும்பாலும் இஸ்லாமிய அன்பர்களுடைய கடைகள் தான். ஒவ்வொரு கடைக்கும் போய் எங்கள் அப்பா டொனேஷன் வசூலித்திருக்கிறார். நல்ல ஃபுல் விபூதியோட. நாங்கள் வந்து சின்ன குழந்தைகள் எங்கள் அப்பாட்ட நாங்கள் வந்து கேட்டிருக்கோம், காலையில் எந்திரிச்சா பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன், மத்தியானம் ஆனால் மசூதிக்காக நீ வந்து டொனேஷன் கேட்குறியப்பா, என்னப்பா இது? எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், பிள்ளையார் தான் மசூதி கட்ட சொல்லி எனக்கு சொன்னாரும்பார். என்னுடைய தகப்பனாருக்கு 80 வயதான போது, அந்த வயதுக்கு வருகிற போது அந்த சதாபிஷேகம்ன்ற ஒரு சடங்கை வந்து நடத்துவாங்க. இந்த ஹோமம் வளர்த்து நாங்கள் அதை செய்கிறோம். அந்த வயதில் இருக்கிற முதியவர்களுக்கு தெரியும். உங்கள் நண்பர்கள் பல பேர் அப்போ வந்து ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம். பெரியவர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. உங்களை விட பெரியவர்கள் அந்த வயசில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எங்கள் அப்பாவை வந்து மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு சிவாஜி கணேசன் ஸ்டைலில் தான் எங்கள் அப்பா நடப்பார். அது கண்ணு முன்னாடியே இருக்குது. அவரை 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு அந்த ஹோமம் நடக்கிற மேடைக்கு யார் கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா? முஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவரோடு வேலை பார்த்த 2 இஸ்லாமிய ஆசிரியர்கள் தான் அவர் அந்த ஹோமம் நடக்கிற மேடைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்களுடைய சடங்கு என்ன, உங்களுடைய வழிபாட்டு முறை என்ன, நீங்கள் நம்புகின்ற தத்துவம் என்ன, நீங்கள் வழிபடுகிற கடவுள் என்ன, எல்லாம் முக்கியம். எல்லாவற்றையும் விட மனிதம் முக்கியம் என்பது எங்கள் வீட்டில் இருந்த அறம். நான் தான் பெருசு, என் ஜாதி பெருசு, என் மதம் பெருசு, என் நம்பிக்கை பெருசுன்னு பார்க்கிற மனிதர்களுக்கெல்லாம் வர்ணம் அடிக்காமல் இருப்பது ஒரு அறம். அந்த அறம் இந்த தேசத்தில் பல இல்லங்களில் இருந்தது. எங்க வீட்டில் இருந்தது. எங்க வீட்டில் அது இருந்தது. வீடுகளில் இந்த அறம் இல்லாவிட்டால் வீதிகளில் இந்த அறம் வர முடியாது. ஈதனிக்கு ஜுனைத்ன்ற ஒரு 21 வயசு பையன் அவனுடைய வீட்டுக்கு போறான், ஒரு இஸ்லாமிய பையன். ரயில் அவனுக்கும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் ஒரு வாக்குவாதம் எல்லா இடத்துலையும் வரும். பஸ்ஸில் வராத சண்டையா, குழாயடியில் வராத சண்டையா? ஆனால் ஜுனைதுக்கும் இன்னொருத்தனுக்கும் வந்த ஒரு சாதாரண வாக்குவாதம் ரயிலில் நடைபெற்ற ஒரு சின்ன சண்டையா முடிஞ்சு போகாம அந்த பெட்டியில இருந்த அத்தனை பேரும் சேர்ந்து he was lynched to death. நசுக்கி அடித்து உதைத்து. ஈதுக்கு வீட்டுக்கு போயிருந்த ஒரு பையன் எதிர்பார்த்திருந்த வீட்டில் பையன் வரல, பணம் தான் வந்தது. ஒரே ஒரு காரணம் தான், நீ வேற நான் வேற.
உன் நம்பிக்கை வேற, என் நம்பிக்கை வேற. உன் நம்பிக்கை வேற, என் நம்பிக்கை வேறன்னா நானும் நீ கை கொடுத்துக்க முடியாதா? நானும் நீ ஃப்ரெண்டா இருக்க முடியாதா? இது ஏன் அந்த பெட்டியில இருந்த இளைஞர்களுக்கு தெரியலன்னா, இந்த அறம் அவர்களுடைய வீட்டில் இல்ல தோழர்களே. வீடுகளில் அறம் இல்லாத போது வீதிகளில் அறம் வரவே வராது, ஒரு நாளும் வராது. சரி, என்னுடைய வீட்டில் நான் திரும்ப திரும்ப என் வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்றேன். ஏன்னா அப்படித்தான் அதை சொல்ல முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது போல சொல்லுவதற்கு 100 கதைகள் இருக்கும். நான் சொன்னேன், எங்கள் அப்பா முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? மிடில் ஆஃப் த இயரில் ஒரு மலேசியாவிலேருந்து வந்த பையனுக்கு அட்மிஷன் கொடுத்தாரு. மிடில் ஆஃப் த இயரில் எந்த ஸ்கூல்லையும் அட்மிஷன் கொடுக்க முடியாது. பள்ளித்துறை கல்வித்துறையை சேர்ந்த நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப கஷ்டம். அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபேமிலியாக அப்படியே மலேசியா விட்டு இங்கே ஓடி வந்துட்டாங்க. நல்ல வசதிக்காரர்கள், பணம் படைத்தவர்கள், இஸ்லாமியர்கள். மிடில் ஆஃப் த இயரில் பையனை சேர்த்துக்கங்கன்னா முடியாது, அடுத்த வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, ஜூன் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இப்போல்லாம் நடுவில் சேர்க்க முடியாது. ஐயோ பையனுக்கு 1 வருஷம் போயிடும் சார். யாருமே இடம் கொடுக்கல. எங்கள் அப்பா இடம் கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கு அடுத்த நாள் அந்த பையனுடைய அப்பா, அந்த பையனுடைய உறவினர்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. திருவல்லிக்கேணியில் சும்மா வரல, 3 கூட மாம்பழம், 3 கேட்பரிஸ் சாக்லேட்டோடு வந்திருக்காங்க. நாங்கள்லாம் பார்த்ததே இல்லை தெரியுமா? கேட்பரிஸ் சாக்லேட், கேன் யூ பிலீவ் திஸ்? ஏன்னா நாங்கள் 3 பேர், நானும் எங்கள் 2 அக்கா. எங்கள் அப்பா குளிச்சுட்டு இருக்காரு, எங்கள் அம்மா எங்களை இப்படி பிடிச்சிருக்கு. ஏன்னா விட்டால் நாங்கள் போய் விழுந்துருவோம் அது மேலே, அதனால் எங்கள் அம்மா இப்படி பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பா குளிச்சுட்டு நடந்து வராரு, டவல் கட்டியிருக்காரு. எங்கள் அப்பா ரொம்ப கருப்பாக இருப்பார், எங்கள் நடுவரோட கருப்பாக இருப்பார். எங்கள் அப்பா நல்ல திருநெல்வேலி கருப்பு. அந்த கருப்பு உருவம் டவலை கட்டிட்டு வருது. நான் சைடு ப்ரொஃபைலில் பார்க்குறேன். எனக்கு அந்த காட்சி அப்படியே என்னுடைய நினைவு அடுக்குகளில் உறைந்திருக்கிறது. ஒரு நாளும் எனக்கு மறக்காது. அப்படி வர அவருடைய இந்த காது மாத்திரம் சிவப்பாயிக்கிட்டே வருது. அவருக்கு அந்த கருப்பு இல்லை, அதனால சிவப்பு தூக்குது. காது மாத்திரம் சிவப்பாயிக்கிட்டே வருது. என்ன இது? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அவர் சிவாஜி கணேசன் மாதிரியே நடை உடை பாவன்னு. இது என்ன ஒரு அன்பளிப்பு? பையனுக்கு நீங்கள் அட்மிஷன் கொடுத்தீங்க, நாங்கள் பதிலுக்கு ஏதாவது செய்யணும். 1 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஓடி போல நான் அட்மிஷனை கேன்சல் பண்ணிவிடுவேன். ஆனால் அவர் மறக்காமல் கேட்பரி சாக்லேட்டையும் தூக்கிட்டு போயிட்டார். 3 கூட மாம்பழமும் போச்சு, கேட்பரி சாக்லேட்டும் போச்சு. நாங்கள் அப்படியே இருந்தோம். அவர் உடைமாற்ற போன பிறகு எங்கள் அம்மா கிட்ட, இவர் வாங்கி தர மாட்டார், எவனாவது கொடுத்தாலும் அதை சேர்க்க மாட்டார் வீட்டில். இந்த ஆளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணியிருக்கல, அப்படி தான் நாங்கள் சொன்னோம். எங்கள் அம்மா ஒன்றும் பதில் சொல்லலை. எங்கள் அப்பாவும் எங்ககிட்ட இந்த மாதிரி கொடுப்பதையெல்லாம் நாம் வாங்கக்கூட, ஒன்றுமே கிடையாது, அறிவுரை கிடையாது, நீதி போதனை கிடையாது, அட்வைஸ் கிடையாது. அவர் பாட்டுக்கு வழக்கம் போல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டை போட்டார், ஸ்கூலுக்கு போயிட்டார். ஆனால் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை மனசில் செதுக்கிட்டு போயிட்டார் மனுஷன். ஏய், நீ செய்கிற வேலைக்கு சம்பளம் நீ வாங்குற, நீ செய்கிற வேலைக்கு சம்பளம் வாங்குற, அதுக்கு கூடுதலாக நீ ஏதாவது வாங்கினா எச்சில் சாப்பிட்டதுக்கு அது சமானன்ற ஒரு பாடத்தை இது வீட்டிலிருந்து தான் இந்த அறம் வர முடியும். இதை நீங்கள் வீதியிலிருந்து கற்க முடியாது. இங்க நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க, எத்தனையோ பேர் நாளைக்கு பெரும் பதவிகளை அலங்கரிக்க போகின்றீர்கள். பெரம்பலூர்ல நாங்க பார்த்த டாக்டர் தாரேஸ் அகமது அங்க கலெக்டரா இருந்த போது, நீங்க நம்ப மாட்டீங்க, புத்தக கண்காட்சிக்கு நாங்க போறோம், விஜய் நடிகரனுடைய பேரை சொல்றோம், அஜித்தினுடைய பேரை சொல்றோம், 4 பேர் 5 பேர் கை தட்டுறாங்க. உங்க ஊர் கலெக்டர் தாரேஸ் அகமதுன்னு சொல்றோம், ஊரே எந்திரிச்சு நின்று கை தட்டுது, ஊரே எந்திரிச்சு நின்று கை தட்டுது. அவர் தான் அங்க ஹீரோ. விஜயோ அஜித்தோ அங்க ஹீரோ கிடையாது, அவர் தான் ஹீரோ. உதயச்சந்திரன் சாரனுடைய மாணவர் அவர். இந்த மாதிரி அதிகாரிகள் ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் பண்றாங்க. இவங்க இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு. நாளைக்கு இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க இருக்க போறீங்க. ஏகப்பட்ட பிரஷர்ஸ் வரும், ஏகப்பட்ட பிரஷர்ஸ் வரும். மனசுக்குள்ள ஒரு சைத்தான் எப்பவுமே இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது இல்லாதவங்க யாரும் கிடையாது. பார்த்ததே இல்லைல்ல இவ்வளோ கரன்சியை, இவ்வளோ கரன்சி நோட்டை பார்த்ததே கிடையாது என்று வருகிற போது, சிவந்து போன என்னுடைய அப்பாவினுடைய காது எனக்கு நினைவு வருவது மாதிரி, யார் யாருக்கு அவர்களுடைய வீட்டிலே போதிக்கப்பட்ட அறம் நினைவுக்கு வருகிறதோ அவர்கள் எந்திரிச்சு போடான்னு சொல்லுகிற துணிச்சல் அவர்களுக்கு தான் இருக்கும். என்ன பண்ணிடுவேன், நீ டிரான்ஸ்ஃபர் தானே பண்ணு,
என்று எழுந்து நின்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கு இருக்கும் என்றால், வீட்டிலே அந்த துணிச்சல் இருக்கிற தகப்பனோ தாயோ இருந்தால் அந்த துணிச்சல் வரும். இந்த அறம் வீட்டிலே இல்லை என்றால் வீதியிலே வர முடியாது. அப்பா அம்மா தான் கொடுக்கணும்ன்றது இல்லை, வீட்டிலே இருக்கிற மனைவிகள் இதை கொடுக்கலாம், கணவன்மார்கள் இதை கொடுக்கலாம், குழந்தைகள் இதை கொடுக்கலாம். எப்படிப்பா உங்களுக்கு சம்பளம் இவ்வளவு தானே, நீங்கள் எப்படி இந்த கார் வாங்குறீங்க, இந்த காரில் நான் ஏற மாட்டேன்ப்பா என்று ஒரு 12 வயசு 13 வயசு பையன் சொல்லலாம். அறம் என்பது வீட்டிலே தான் இருக்க முடியும்.